ക്ലീനിങ് അപ്പൊ പോട്ടിருக்கு ക്ലീനിങ് സത്യം. കാരണം എന്താ അറിയോ, എന്തെങ്കിലൊക്കെ ദേഷ്യം വന്നു കഴിഞ്ഞാൽ അല്ലെങ്കിൽ മൈൻഡ് ഓഫ് ചെയ്ത് ജോലി കൊടുത്തിട്ട് அது இங்க இல்ல, கேரளால மூட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு எனக்கு என்ன பண்ணன்னு தெரியாது. ரொம்ப சத்தமா பேச முடியாது இல்ல, ஏன்னா அப்பா அம்மா எல்லாம் கீழே இருக்கு, அப்போட அப்பா அம்மா எல்லாம் கீழே ஃப்ளோர்ல இருக்கும். சோ சத்தமா சத்தம் போடவும் முடியாது, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஏதாச்சும் பேசி ஒண்ணு நல்லா பேசி முடிவு பண்ணணும், இல்லைன்னா நிறைய சாப்பிடணும். இதுல ஏதாச்சும் பண்ணாங்கன்னா நான் கொஞ்சம் ஓகே ஆயிடும். ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு என்ன அங்க இருக்கும்போது என்ன பண்ணணும் தெரியாது, சத்தமும் போட முடியாது, டக்குன்னு ஓடி போய் நிறைய சாப்பிட முடியாது. ஏன்னா என்ன இவன் டக்குன்னு சாப்பிடுறேன். நான் நார்மலி ரொம்ப ஃபுட்டு சாப்பிடுற ஆள் கிடையாது. பேசிக்கிட்டே இருக்கும், அந்த விஷயம் என்னமோ எதனால மூட் ஆஃப் ஆயிடுச்சோ அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும். அது பேசி 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 நான் டயர்ட் ஆகிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா நல்லா சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த சாப்பிடுற அந்த சாப்பிடுறதுல அந்த மூடு கொஞ்சம் ஓகே ஆயிடும். எதுவும் இல்லைன்னா கிளீனிங் பண்ண போயிடும். இங்க கிளீனிங் பண்றதை விட இங்க நான் கிளீனிங் ஆட பண்றது. வீட்டுலன்னா ஒரு தொடப்பா கட்டி எடுத்துட்டு ஃபுல்லா ஊர் ஃபுல்லா கிளீன் பண்ற மாதிரி வெளியில எல்லாம் போய் ஃபுல்லா அங்க எல்லாம் ஃபுல்லா ரப்பர் இருக்குல்ல, பக்கத்து வீட்டோட பிளேஸ் கூட கிளீன் பண்ணுவாங்க. சத்தியமா அது ஒரு புல்லு அங்க எல்லாம் இந்த புல்லுக்கு என்ன சொல்ல கிராஸ் இருக்குல்ல, அங்க எல்லாம் நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் பறக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப நம்ம நிறைய ஸ்வெட் ஆகி நம்ம கொஞ்சம் கூல் ஆயிடும் இல்ல, மைண்ட் அதுக்குள்ளே போயிடுவாங்க. அப்ப நான் அப்போ மழை பெஞ்சா பிரச்சனை கிடையாது, வெயில் இருந்தா மட்டும் இரிட்டேட் ஆகும். மழை பெய்யுற டைம்ல கிளீன் பண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்லா அப்படியே ஃபுல் மைண்டும் கிளீன் ஆகி போற மாதிரி இருக்கு. சோ அந்த மாதிரி ஒரு பைத்திய பிரச்சனைகள் எல்லாம் எனக்கு இருக்கு.